நமஸ்காரம், வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு பொலி கப்புள் vlog. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா April 1st, அதாவது ஃபுல்லர்ஸ் டே. அதாவது இன்னைக்கு தான் எல்லாரையும் நம்ம ஃபுல் பண்ற நாள் April 1st. அது எதனால எல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் ஏன் தனியா வந்திருக்கேன்னா, நான் இன்னைக்கு இப்போ மாமாவை ஃபுல் பண்ண போறேன். ஸோ அவருக்கு ரொம்ப கெத்து, என்ன யாரும் ஃபுல் பண்ண முடியாது அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு எப்படி அவங்கள ஃபுல் பண்ண போறேன்னா, அதோ இங்க பாருங்க, இங்க கார் நின்றுட்டு இருக்கா. இந்த காருன்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கார்ல டெண்டு விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நானே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வர சொல்ல போறேன். நீ அவனை கூட்டிட்டு வர. மாமா இத பாரு, இது ஆன் ஸ்கிரீன். வெல்கம் டு பொலி கப்புள் vlog. என்ன இது ஆன் ஸ்கிரீன்ல நான் ஒன்னு ரெக்கார்ட் பண்ண போறேன். என்னன்னு தெரியுமா? பாருங்க சொன்னாங்களே, நீங்க இதுக்கு சாட்சி. இவன் காரு உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே உன் காரு? என்ன என்னெல்லாம் சொல்லி திட்டுவேன், எனக்கு லைசன்ஸ் இல்ல, ஓட்ட தெரியாது, காரை பார்க்க தெரியாது, என்னெல்லாம் சொல்லுவேன். இவ்வளோ பெரிய டெண்ட் போட்டு வந்திருக்க கார்ல. அப்படின்னா தெரியாத மாதிரி நடிக்காத, என்ன மறைச்சுக்கிற பாக்குறியா, தப்பிக்கலான்னு பாக்குறியா? இவ்ளோ பெரிய டெண்ட் ஃபுல்லா ஒயிட் கலரா கார் இருக்கு, எங்கேயும் போய் இடிக்கலையா நீ? ப்ளூ கலர் கார், ஒயிட் கலர். அது ஆயிடுச்சு, அதுல டெண்ட் ஆயிடுச்சு, ஸ்கிராட்ச் அட பாவி, நேத்தெல்லாம் இல்ல, இன்னைக்கால நீ பண்ண தப்பு. எப்படி இது ரெக்கார்டு? அது இங்க வா இருபட்டு வா. ஆன் ஸ்கிரீன்ல இப்படி பண்ணிட்டு வந்திருக்கியே, காட்டுறேன் வா. எங்க இவ்வளவு லட்சணமா நீ கண்டுபிடி, நீயே கண்டுபிடி. இவ்வளவு பெருசும் கணக்கு தெரியல, அது இல்ல, இன்னொரு பெருசும் கணக்கு தெரியல. கண்டுபிடிக்கு எவ்வளவு பெருசா போட்டிருக்கா, கண்டுபிடி. இது நான் ஆன் ஸ்கிரீன்ல பண்றேன்னு வச்சுக்கோயேன். தேடு, டெண்ட் இருக்குன்னு தேடு. உன் காரை நீ லட்சணமா பாத்துக்கிறது எல்லாருக்குமே தெரியட்டும். இவ்ளோ பெரிய டெண்டு நல்லா கண்டுபிடிக்க முடியலையா? சொந்தங்களே, இன்னைக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, லவ் லேப்போட பாடி மசாஜ் ஆலிவ் ஆயில். இது பாத்தீங்கன்னா நான் டாக்ஸிக் நேச்சுரல் ப்ராடக்ட்னால பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நோ ஆர்டிஃபிஷியல் அடிட்டிவ்ஸ், நோ ஆர்டிஃபிஷியல் கலர். அது மட்டும் இல்ல, இது ஃப்ரீ ஃப்ரம் சல்ஃபேட், மினரல் ஆயில் அண்ட் பாரபன். இது ரெகுலரா யூஸ் பண்ணி பேபியை மசாஜ் பண்றதுனால நம்ம பேபியோட பாண்ட்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்றதுக்கும், மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கும், அது மட்டும் இல்ல பிளட் சர்க்குலேஷன் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகுங்க. அது மட்டும் இல்ல, இது 100% எடிபிள் தான். அதனால பேபியோட வாயில போனாலும் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்னஸும் பேபிக்கு இருக்காது. இது கம்ப்ளீட்லி டெஸ்டட் அண்ட் சர்டிஃபைட் ப்ராடக்ட் தான். அதனால எந்த ஒரு டவுட்டும் இல்லாம நீங்க பேபிக்கு கண்ணு மூடி இது வாங்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் அமேசான்ல இருக்கு. டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. பாய். இங்க வா டெண்ட், இங்க பாரு. அதோ பாரு கேமா, ஏப்ரல் ஃபூல் உலகமாக நடிப்பா. உன்னை வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் உன்னை ஏப்ரல் ஃபூல் பண்ணது யாரு? ஆல்ரெடி ஃபூல் ஆயிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி. பாருங்க ஃபூல் பண்றாளா இவ, நம்பிட்டு அப்படியே பதறி வர அட்டாக் மாதிரி. எங்கன்னு மண்ணன் தான் போட்டிருப்பான். நான் ஒரு பயங்கரமான ஜெஸ்ஸி ரைடர். ஏப்ரல் ஃபூல் தான் நீ ஆயிட்ட. ஏப்ரல் ஃபூல், ஏமாந்த ஃபூல். இந்த இயர் ஃபுல்லா நீ ஒரு ஃபூலா தான் வாழ போற மாமா. இதுக்கு நீ அனுபவிப்ப தங்கம். அருண் அப்ப ஏப்ரல் ஃபூல் ஆயிட்ட சிரிப்பட்டு. பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம் தங்கம். என்ன பண்ணிட்டீங்களே? சரி பழி வாங்கி பிளான் பண்ணலாமா? அடுத்தது எங்க அம்மா பிராங்க் பண்ண போறோம். காலையிலே என்ன மொக்க பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இவங்களை கதற உள்ள அம்மாவோட கன்செப்ட் என்னன்னா, இவர் போய் இவனை தூக்காதீங்க இனிமேல். நான் என்ன சொல்ல போறேன்னா, அவங்க ரொம்ப நேரம் அப்படி கொஞ்சம் இழுத்து டிராக் பண்ணி அவங்களுக்கு புரிய கூடாது. இவனை தூக்காதீங்க, இவனை தூக்குனீங்கன்னா நான் ஊருக்கு கூட்டு போயிடுவேன். கடைசியா நான் எப்படி ரிவீல் பண்ண போறேன்? அம்மாக்கு இவனதான் ரொம்ப பிடிக்கும். அவன் தூக்காதீங்கன்னா கண்டிப்பா கோவம் வரும். தெரியல, கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் என்ன பண்ண போறேன், அப்படி கடைசியா அவங்க பயந்துட்டாங்க, நான் அப்புறம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் இப்படி சொல்றேன், இவனை நீங்க தூக்குறதுனால என்கிட்ட வரவே மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி தான் நான் ஏப்ரல் ஃபூல் பண்ண போறேன். 99% சொல்றேன், எங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. Is it?
என் ஆக்டிங் உனக்கு தெரியல, நான் ஒரு பெரிய நடிகண்டி. ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன், உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லை. உப்பு பயங்கரமா சொல்லிட்டேன் நான் நீங்க தூக்குன பாத்தீங்கன்னா நான் அவங்களுக்கு கண்டிப்பா ஊர் நிஜமா சொல்றியா? நிஜமா தான் சொல்றேன். அவன்கிட்ட சொல்லிட்டேன், அவன் சொல்லாதீங்க யாரும் சொல்லிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா ஊர் அது உனக்கு எப்படி நியாயமா போடுது? ஐயோ அழுகுறாங்க. சத்தியமா அழுகுறாங்க. அதை எப்படி நான் சொல்லுவேன்? தூக்கி வச்சுங்க, இல்ல கடையில போட்டு பண்ணுவீங்க. பாட்டி அழுகுறாங்க. என்னை எவன் கிளம்பி விட்ட போறான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டி நான் சும்மா தான் ஆண்டி, ஏப்ரல் ஃபூல் ஆண்டி. நீ என்ன ஒண்ணு டேட் பாத்தீங்களா இல்லையா? பாவம் ஃபீல் ஆயிடுச்சு, பயந்துட்டாங்க, சதுரிட்டாங்க. என்னம்மா நீ எதுக்கு அழுகுற? தாய் பாசமா? இங்க பாருங்க ஆண்டி, நீங்க அழுகுறத சிரிச்சு என்ஜாய் பண்ற ஆண்டி. ஐயோ இவனா அழுகுறாங்க, காம்ப்ரமைஸ் பண்றீ. உன்னால தான் நீ, நான் சொல்லிட்டேன் நானு ஆண்டி, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன் ஆண்டி. ஏன் ஆண்டி? நீங்க மாப்பிள்ளைன்னு சொல்லவே மாட்டீங்களா? என்ன பிரதியும் தானே கூடுவீங்க ஆண்டி. ஆனா நல்லா ஏமாந்தீங்களா? நானும் ஏமாத்துட்டேன், நீங்களும் ஏமாந்துட்டேன் ஆண்டி. சென்டிமெண்ட்ல அட்டாக் பண்ணிட்டேன் நானு. நீ முதல்ல ஒரு மனுஷியாடி. இப்படியெல்லாம் காலைல வந்து கடறனா இறக்கம் இல்லையா உனக்கு? இது காரணமே அவதான். அவளை ஏதாவது திட்டுங்க. அதிர்ச்சியில் அவனை சிம்பிளா பிராங்க் பண்ணலாம் நம்ம. அரேன் இங்க பாரு, குடியுது. பட்டு வா, கார்ல போலாம். வா கார்ல. டாடா போ, நம்ம டாடா போ. டாடா கார்ல போ. நாங்க கார்ல போறோம் ஆண்டி. பாய் பாய் சொல்லு அம்மா, பாய் சொல்லு. பாய் பாய். ஏப்ரல் ஃபூல் கார்ல போறோம். போடா போடா, கார் கிடையாது. போடா, கார் கிடையாது. சரி ஓடி வா. சிம்பிள். ஏப்ரல் ஃபூல் சொல்லு, அப்புறம் கார்ல போலாம். ஏப்ரல் ஃபூல் ஃபூல் சொல்லு. இப்போ நான் அவளை ப்ராங்க் பண்ண போறேன். என்ன வாங்கி கொள்ளுறது? வீட்டில் சிக்கன் செஞ்சுருக்காங்க, அதை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணுறேன் பாருங்க. தின்னு கொடுத்து பாருங்க. அவளுக்கு லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும். லெக் பீஸை போட்டு இன்னும் ஒரு 4-5 பீஸை போட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரைஸ் கொஞ்சமாக போட்டுப்போம். தக்கிடு உப்பு போட்டால் தானே சாப்பாடுக்கு நல்லா இருக்கும். போடும். ஒரு ஸ்பூன் போதும் தான் நினைக்கிறேன். செத்தாடா இன்னைக்கு அவ. திக்கு 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 சிக்கி சிக்கி சிக்கி.
மனம் பார்த்து வீசி நல்லா. சோத்துல உப்பு ரொம்ப கம்மியா இருக்குல்ல. சும்மா மறைச்சி வச்சிருக்கேன். தங்கம் தங்கம் வா தங்கம், இங்க வா, இங்க வாடி, இங்க வா வா. நான் பண்ணது சாப்பிட வேணாமா நீ? நான் பண்ண சிக்கன் நீ சாப்பிட வேணாமா? ஆமா ஆமா வாடிங்க, கடுப்பேத்தி இருக்க. இங்க வா, இங்கதான் வா. இப்படி வா. நான் தான் பண்ண நீ சிக்கனு. உட்காரு. என்ன புதுசா இருக்குது? டேஸ்ட் பார்த்து நீ எதுவும் ஊட்டுறல, எனக்கு இது சாப்பிடு சாப்பிடு மாமா, சாப்பிடும் மாமா அப்படின்ட்டு. இந்தா ஒரு வாய் சாப்பிடு. உட்காரு. என்ன என்ன கேட்டு காரமா போட்டிருக்கியா? இப்படி இவ்வளோ சிக்கன்ல ஒரு காரமா போட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க யாராவது? அப்படி பாவி, நல்லது காலமே இல்லைல்ல. நீ சாப்பிடு. காரம் இல்லை எதுக்கு இருக்கு? எப்ப முழுங்க. போதுமா? முழுகு முழுகு. நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? முழுகுடி முழுகுடி. உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல? ஏப்ரல் ஃபூல் ஒரு வாய் நான் தாண்டி சாப்பிட்டேன். வா என்ன உப்பு. உப்புக்காக காஞ்சி போனா தண்டி, அவரு திரும்பி வரவனா குத்தானா வண்டி. வேற எது ஏப்ரல் ஃபூல்? இந்த உப்பு நான் உப்பு ரசிச்சு சாப்பிடுவேன். ஐயோ பூச்சாண்டி. சாப்பிடுறே எனக்கு போச்சுடா. சாப்பாடே அது எப்படி தெரியுமா இருக்க? தண்ணியே காலி. உப்புல கொஞ்சம் சோறு அதிகமாயிடுச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. Oh my god. இது actually food லாம் கிடையாது. இதெல்லாம் நான் பண்ணதுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏமாந்தல, சாப்பிட்டு நம்பி சாப்பிட்டல, அவ்வளவு உசாரா என்ன சாப்பிட வச்சல. நம்பி வாய் காட்டுனடா. ஆனா நீயும் சாப்பிட்டல. அது பரவாயில்ல, உன்னை நான் ஏமாத்துறது தான் டார்கெட். இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரியும் அதுல உப்பு இருக்குன்னு. இவரே ஆனா மூஞ்சில ரியாக்ஷனே காட்டாம சாப்பிட்டா எனக்கு இது மண்டையிலே ஓடல. ஏன்னா இவன் பொரட்டிட்டு தரும்போது எனக்கு இருந்துச்சு ஏதோ பண்ண போறான்னு. ஆனா இது காலையில பண்ணத இவனே மறந்து போச்சு. ஆனா உசாரா என்ன சாப்பிட வச்ச பத்தியா நீ? அங்கதான்டா ஏமாந்தல்ல. சரி இனி யார பண்ணணும்? நீங்க மனோஜ் பண்ணணும். மனோஜ் மட்டும் தான் பாக்கி. ஸ்னேகா வந்து பிரெக்னண்டா இருக்கறனால அவளை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. என்ன தங்கம்? இந்த வாய் சாப்பிட்டா கூட எவ்வளவு சுருக்குன்னு சமைச்சிருக்கேன் பார்த்தே இல்லையா?